தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் தாமிரபரணி ஆற்றுக்கு குறுக்கே கட்டப்பட்ட தரைப்பாலமே தெரியாத அளவுக்கு கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தின் காட்சி இது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் தாமிரபரணி ஆற்றில் 70,000 கன அடிக்கும் அதிகமாக செல்கிறது. இதன் காரணமாக ஏரல் குறும்பூர் இடையேயான தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இதனால் போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டது. ஏரல் தரைப்பாலம் அருகே சாலையில் தடுப்புகளை அமைத்த காவலர்கள் வாகனங்களை அனுமதிக்க மறுத்தனர். தாமிரபரணி ஆற்றில் மழை வெள்ளம் அதிகமாக வருவதால் யாரும் அங்கே தங்கியிருக்க வேண்டாம். ஹோம் இருக்கு, அங்க வந்து தங்கியிருக்கும்படி காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இப்பவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள்ட்ட அந்த மேடத்துல எல்லாம் பேசிக்கிட்டு தான் நிற்கும். ஆனால் அவங்க வர்றோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நெடுஞ்சாலைத்துறை எல்லாம் சேர்ந்து கீழ்ப்பகுதியில் உள்ள பகுதியில் மணல் மூட்டைகளை கூடுதலாக அடுக்கி அந்த ஏரலுக்கு வர இருக்கிற ஆபத்தை கண்டிப்பாக தடுக்கணும். மழை வெள்ள பாதிப்புகளை தடுக்க பொதுப்பணித்துறையினர் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மூன்றடி உயர தண்ணீரில் கை குழந்தையுடன் அரசு ஊழியர்கள் வெளியேறக்கூடிய இந்த பதபதைக்கு வைக்கக்கூடிய காட்சி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பதிவு செய்யப்பட்டது. தூத்துக்குடியில் கொட்டி தீர்த்த கனமழையால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெள்ளக்காடாக மாறியது. ஒட்டப்பிடாரம் வாகைக்குளம் பகுதிகளில் பெய்த மழையால் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றிலுமாக தண்ணீர் சூழ்ந்து குளம் போல் மாறியது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இடுப்பளவு தேங்கி நின்ற தண்ணீர் காரணமாக அவசர பணியில் ஈடுபடக்கூடிய ஊழியர்கள் தவிர்த்து பெண் ஊழியர்கள் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அதிகம் உள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். அங்கங்க கொஞ்சம் வாய்க்கால் இந்த இதெல்லாம் தூர்வாங்கன்னா கொஞ்சம் நீட்டாக தண்ணி கடல் கூட்டா நல்லா இருக்கும். ஆண்டுதோறும் இந்த பகுதியில் தண்ணீர் அதிக அளவில் தேங்குவதாகவும் மக்கள் புகார் கூறினர். திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜின் சொந்த கிராமமான புளியங்குளத்தில் வாழைத்தோப்புகள் வெள்ளக்காடாக மாறிய காட்சிகளே இவை. வாழை திரைப்படத்தின் காட்சிகள் எடுக்கப்பட்ட இந்த இடத்தில் 3 அடி உயரத்துக்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் தண்ணீரில் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து பாதுகாத்து வந்த வாழைகள் சேதமடைந்ததால் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் ஆண்டுதோறும் ஏற்படும் இந்த பாதிப்புக்கு நிரந்தரமாக தீர்வு காண வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தாமிரபரணியில் பொங்கி பாயும் வெள்ளத்தால் புளியங்குளம் தரைப்பாலம் மூழ்கியதால் ஸ்ரீவைகுண்டம் திருநெல்வேலி இடையே போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. அரும்பாடுபட்டு வளர்த்த பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி முற்றிலும் வீணானதால் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே விவசாயிகள் செய்வதறியாது நிற்கின்றனர். விளாத்திக்குளம் அருகே ஜெகவீரபுரம், கந்தசாமிபுரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மானாவாரி பயிராக 5000 ஏக்கரில் மிளகாய், வெங்காயம், உளுந்து, பாசிப்பயிர் உள்ளிட்டவை பயிரிடப்பட்டன. கடந்த சில நாட்களாக கொட்டிய கனமழையால் இந்த பயிர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. ஓடைகளை முறையாக தூர்வாரி பராமரிக்காததால் வெள்ள நீர் விளைநிலங்களுக்குள் புகுந்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இந்த வருஷமும் இப்படி எங்களை இந்த இயற்கை வஞ்சிச்சிருச்சு. இதுக்காவது இந்த அரசாங்கமும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் கணக்கில் எடுத்துக்கிட்டு உரிய நிவாரணம், ஒரு காப்பீட்டு தொகையோ இழப்பீடு தொகையோ வழங்க வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு அளிக்க வேண்டும் என்றும் அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயல் கிராமத்தில் தண்ணீர் அதிக அளவில் சூழ்ந்துள்ளதால் அந்த கிராமமே தனி தீவு போல காட்சியளித்தது. தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரைபுரளும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆறு பல கிளைகளாக பிரிந்து கடலில் கலக்கும் இடத்தில் உள்ள புன்னைக்காயல் கிராமம் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது.
தாமிரபரணி ஆறு சூழ்ந்துள்ள அந்த கிராமம் தீவாக மாறியுள்ளது. கிராமத்தில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பொருட்களை அப்படியே போட்டுவிட்டு வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். பின்னால இருக்குது ஓலை வீடுதான். இங்கே நாங்கள் இங்கே தஞ்சமாக நாங்கள் இருக்கிறோம். இங்கே நாங்கள் எவ்வளோ நாளாக இது வருஷம் இப்படி தான் நாங்கள் இந்த இதுக்கு தண்ணிக்குள்ளேயே நாங்கள் கிடக்கிறோம். ஆண்டுதோறும் இதே நிலை தொடர்வதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் இனாமணியாச்சி அருகே குடியிருப்புகளுக்குள் புகுந்த மழைநீரை அகற்றக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இனாமணியாச்சி ஊராட்சிக்குட்பட்ட இந்திரா நகரில் போதிய வடிகால் வசதி இல்லாததால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் கோவில்பட்டி பார்க் சாலை அருகே மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து தடைப்பட்டது. வந்து பாக்குறவங்க பாம்பு போகுது போறாம் போதுலாம் மழை டைம்ல போகதான் செய்யும்ன்றாங்க. அப்ப அது சரி பண்ணணும். சரி பண்ணாத அது போகாம இருக்கும். ரோடு போட எப்படி பூரா வரும் பாம்பு வரும். ரோடு போடாம இருக்கோதானே அந்த தண்ணி தேங்கி இருக்கோதான் எல்லாமே வெளியே வருது. அப்படி ரோடு போட்டு கொடுத்தீங்க நாங்க ஏன் கேட்க போறோம். இந்நிலையில் கோவில்பட்டி பெத்தேல் பகுதியில் உள்ள ரயில்வே சுரங்க பாலத்தில் மழைநீர் தேங்கியதால் 2ஆம் நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் மந்தித்தோப்பு, கிருஷ்ணா நகர் மற்றும் அன்னை தெரசா நகர் பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் 7 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சிதம்பராபுரம் கிராமத்தில் காட்டாற்று வெள்ளம் குடியிருப்புகளில் புகுந்ததால் 5க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. ஆக்ரோஷமாக சென்ற காட்டாற்று வெள்ளத்தின் வேகத்துக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் மின்சார கம்பம் ஒன்று உடைந்து விழுந்தது. உடனடியாக மின்வாரிய ஊழியர்கள் மின் இணைப்பை துண்டித்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த நிலையில் வேலுச்சாமி என்பவர் வளர்த்து வந்த 40 ஆடுகளில் 23 ஆடுகளை காட்டாற்று வெள்ளம் அடித்துச் சென்றது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டு அருகே உள்ள சமூக நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டனர். இதேபோல தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே ஜம்பு நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் தரைப்பாலம் மீது தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்பகுதியில் உள்ள விளைநிலங்களில் வெள்ள நீர் புகுந்ததால் குளம் போல காட்சியளிக்கிறது. இதனால் பயிரிட்டிருந்த நெற்பயிர்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தென் மாவட்ட மழை பாதிப்புகள் குறித்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். தென் மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்ட சேத விவரங்களை துரிதமாக கணக்கிட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தென் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள நிவாரணப் பணிகள் குறித்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அணைகளின் நீர் இருப்பை கண்காணிக்க வேண்டும் என்றும் அணைகளில் இருந்து நீர் திறந்துவிடப்படும் போது பொதுமக்களுக்கு உரிய முன்னெச்சரிக்கை விடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் முன்னதாகவே தங்க வைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். கனமழையால் ஏற்பட்ட அனைத்து சேத விவரங்களையும் துரிதமாக கணக்கிட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக இன்று திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருவதை பக்தர்கள் தவிர்க்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடியில் கடந்த 3 நாட்களாக அதி கனமழை பெய்ததால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் சாலைகளில் வெள்ளம் செல்வதால் பல இடங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு மாற்றுப்பாதையில் வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் நெல்லை மற்றும் தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ள சூழலை கருத்தில் கொண்டு இன்று திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருவதை வெளியூர் பக்தர்கள் தவிர்க்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் திருச்செந்தூர் கடற்கரையில் இருந்து மக்களை கடற்கரை பாதுகாப்பு குழுவினர் அப்புறப்படுத்தினர். பொதுமக்கள் மற்றும் ஐயப்பசாமி பக்தர்கள் உடனடியாக மேல போயிருங்க. கனமழை காரணமாக கடற்கரையில் தங்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. அதனால தயவு கூர்ந்து பொதுமக்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அப்படி மேல போயிருங்க. இதனால் திருச்செந்தூர் கோவில் அருகே கடற்கரை பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த கரும்புகள் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள் தான் இவை. நெல்லை மாவட்டத்தில் உள்ள அணவன் குடியிருப்பு கிராமத்தில் 300 ஏக்கருக்கு மேல் கரும்பு பயிரிடப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் வடக்கு கோடை மேலடியான் கால்வாயில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு விளைநிலங்களுக்குள் வெள்ளம் புகுந்ததால் கரும்புகள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன.
பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு மாதமே உள்ள நிலையில் நன்கு வளர்ந்திருந்த கரும்புகள் சேதமடைந்ததால் விவசாயிகள் செய்வதறியாது திகைத்துள்ளனர். தூர் வராத கூட பூரா இந்த மாதிரி உடப்பு விழுந்து ரொம்ப போச்சு. இப்போ 20 நாளையில அறுவடை நாள் என் வாழ்வாரமே ரொம்ப போச்சு. என்னதான் செய்யணும் நான் இப்போ முடிச்சுட்டு வரேன். கால்வாயில் ஏற்பட்ட உடைப்பு 2 நாட்களுக்கு மேலாகியும் சரி செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பார்ப்போரை அச்சுறுத்தும் வகையில் அகஸ்தியர் அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டியது. நெல்லை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் கனமழையால் பாபநாசம் அருகே உள்ள அகஸ்தியர் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பேரிரைச்சலுடன் அகஸ்தியர் அருவியில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. காட்டாற்று வெள்ளம் காரணமாக முண்டந்துறை வனப்பகுதியில் உள்ள அகஸ்தியர் அருவி மற்றும் சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்த காட்சி இது. தாமிரபரணி ஆற்றில் வினாடிக்கு சுமார் 70,000 கன அடிக்கு மேல் நீர் பெருக்கெடுத்துப்படுகிறது. மானூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நரசிங்கநல்லூர், கருங்காடு கிராமங்களில் 3000 ஏக்கரில் நெல் பயிர்கள் மூழ்கி உள்ளன. இதேபோன்று சேர்மகாதேவி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சங்கன் திரடு, காரக்குறிச்சி, முக்கூடல் உள்ளிட்ட கிராமங்களிலும் வாழைத்தோப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். நெல் பயிர் பூரா இன்னும் ஒரு நாள் இருந்தாலே இதுக்கு மேலே இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, சேதப்படுத்தும். வாழை சுமார் ஒரு 10,000 வாழை சங்கந்தரடு கிராமத்தில் பூரா சேதமாயிட்டு. ஆனால் இது 10 நாளும் கூட நெல் பயிர் நம்ம கை சேராது, நம்பிக்கை கிடையாது, முழுமையாக நம்பிக்கை இல்லை. ஆக்கிரமிப்பு காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் வடிகால்களை சீரமைத்து தர வேண்டும் என கோருகின்றனர். நெல்லை மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளுக்கு விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். நெல்லையில் பாதிப்பு நிலவரங்களை நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் வரும் காலங்களில் பாதிப்பு ஏற்படாத வகையில் திட்டங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மொத்தம் நெல் இது பாதிக்கப்பட்டிருக்கு, வாழை பாதிக்கப்பட்டிருக்கிறது, பயிர்கள் கம்பு ஒரு சோளம் அது பாதிக்கப்பட்டிருக்கிறது. கணக்கெடுக்கிறோம், கலெக்டர் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாம் உரிய முறைப்படி முதலமைச்சருக்கு தெரிவித்து விவசாயிகள் கொண்டு வந்து கொடுக்குறோம். இந்நிலையில் நெல்லை சந்திப்பு, பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் குளம்போல் தேங்கியிருந்த மழைநீர் ராட்சத மோட்டார்கள் மூலம் வெளியேற்றப்பட்டதால் இயல்பு நிலை திரும்பியது. இதனிடையே நெல்லையின் பிரதான குளங்களில் ஒன்றான திருப்பணி கரிசல் குளம் உடைந்ததாக வதந்தி பரவியதை அடுத்து மேயர் ராதாகிருஷ்ணன் நேரில் ஆய்வு செய்தார். வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். வரும் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் இது மேலும் வலுப்பெற்று இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் எனவும் வானிலை மையம் கணித்துள்ளது. இது தமிழ்நாடு கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்பதால் வரும் நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும், ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் மற்றும் காரைக்காலிலும் நாளை கனமழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது. நாளை மறுநாள் நாகை, திருவாரூர், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல வரும் புதன்கிழமை கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வீராணம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து தப்பித்தால் போதுமென்று மக்கள் பாதுகாப்பான இடம் தேடி பரிதவிப்புடன் சென்ற காட்சிதான் இது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள வீராணம் ஏரி முழு கொள்ளளவான 47.5 அடியை எட்டியதை அடுத்து ஏரியிலிருந்து வினாடிக்கு 18,000 கனஅடி நீர் வெள்ளியங்கால் ஓடை வழியாக திறக்கப்பட்டதால் குமராட்சி, கீழவன்னியூர், மேலவன்னியூர் உள்ளிட்ட கிராமங்கள் வெள்ளத்தில் தத்தளித்தன.
தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சாலைகள் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து முடங்கிய நிலையில் பாதுகாப்பான இடங்களை தேடி வெள்ள நீரிலேயே பயணித்தனர். அவசிய தேவையான பொருட்களை மட்டும் தலையில் சுமந்தபடி மக்கள் தண்ணீரில் நடந்து சென்றனர்.